Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணை, அவனது அளப்பெரும் கிருபை 30 நாட்களும் நோன்பு நோக்கும் பாக்கியம் தந்தான். 30 என்று நான் சொல்வது 29 தானே நோன்பு நோற்றோம் என்று கேட்கலாம். அல்லாஹ்வும் அவனது ரசூலும் நமக்கு தந்த மிக அழகான சுப செய்தி, நீங்கள் 29 நோன்பாக நோற்றாலும் அதை நாம் 30ஆகவே கணக்கெடுப்போம் என்கிறார். அந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு 30 நோன்புடைய நன்மையை தர காத்திருக்கிறார். நோன்பு நோற்றோம், தராவை தொழுதோம், 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுதோம், உணர்வுகளை கட்டுப்படுத்தினோம், உண்மையை பேசி வாழ்ந்தோம், யாருக்கும் உபத்திரியம் தராமல் ஒரு மாதத்தை கழித்தோம், வீண் பேச்சுகளில் ஈடுபடவில்லை, விவாதங்கள் செய்யவில்லை, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடவில்லை, 2 கண்களை ஜினாவிலிருந்து பாதுகாத்தோம், 2 காதுகளை பாதுகாத்தோம், கல்விலே அழுக்காறுகள் வராமல் பாதுகாத்தோம், நமது மறைவிடத்தை உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உந்தப்படாமல், மனைவி ஹலாலாக இருந்தும் கூட அல்லாஹ் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்பதற்காக உரிய முறையை நாம் கையாண்டோம். இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு அல்லாஹ் நமக்கு தந்த வெகுமதிதான் இந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற அழகான சந்தோஷம் தருகின்ற ஒரு திருநாள், ஈகை திருநாள், ஈந்து மகிழ்கின்ற பெருநாள். அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறார். இந்த ஈதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். மற்றவர்களை எல்லாம் கொஞ்சம் நாம் முன்னால் வைத்து பார்த்தால்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நியமத்தை நம்மால் புரிய முடியும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த தினத்தை தான் கொண்டாடுகிறார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடமிருந்து விடுதலை கிடைத்த நாளை யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாடி இருந்தால் நமக்கு எப்பொழுது மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ சஹாபாக்கள், அந்த ஹிஜ்ரத் அவர்களிடமிருந்து விடுதலை கிடைத்த நாள், அந்த நாளை அல்லாஹ் ஈதாக ஆக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஆக்கவில்லை. பத்ர் யுத்தகலம் முதலாக சந்தித்த யுத்தகலம் எவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் அதை ஈதாக ஆக்கவில்லை. உஹதை அல்லாஹ் ஈதாக ஆக்கவில்லை. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தை, இன்றைய நாளிலே உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி தந்து விட்டேன் என்று அரஃபா மைதானத்தில் வைத்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், இப்படி ஒரு ஆயத் எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அதை ஈதாக ஆக்கியிருப்போம் என்று. ஆனால் அல்லாஹ் அதை கூட நமக்கு ஈதாக ஆக்கவில்லை. ஃபதஹ் மக்கா, மக்கமா நகரம் வெற்றியானது, அந்த நாளை கூட அல்லாஹ் நமக்கு ஈதாக ஆக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் படுவது, ஈது நாம் கொண்டாடுவதா? ஈதை கொண்டாடுவதாக இருந்தால் நீ கஷ்டப்படு, நீ சிரமப்படு, நீ இரவு விழித்திரு, நீ பகலில் பசித்திரு, நீ உனது உணர்வுகளை அடக்கி ஒடுக்கி மட்டுப்படுத்தி அல்லாஹுக்காக வேண்டி உன்னை தியாகம் செய்திரு. அப்படி நீ பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு மினக்கேடுகளையும் நீ எடுத்துக்கொண்ட பிறகு நான் உனக்கு தருகிறேன் ஈதுல் ஃபித்ரை என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவேதான் சக்தி இருந்தும் கூட யாரெல்லாம் நோன்பு நோக்கவில்லையோ, சக்தி இருந்தும் கூட யாரெல்லாம் தராவி தொழவில்லையோ, சக்தி இருந்தும் கூட யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அனுஷ்டிக்கவில்லையோ அவர்களுக்கு ஈது கொண்டாடுகிற தகுதி இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் துல்ஹஜ்ஜிலேயும் முதல் 10 நாட்கள் இபாதத்திலே கழியுங்கள். அந்த 10 நாளிலே 9 நாட்கள் இபாதத். அந்த 9வது நாள் நோன்பு நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நோன்பை வையுங்கள், பட்டினி இருங்கள் ஒரு நாள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள். பிறகு 10வது நாள் குர்பானி கொடுங்கள், ஈதை கொண்டாடுங்கள்.
ஒரு சிரமத்துக்கு பிறகுதான் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் உண்மையில் சந்தோஷம் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு அருள் பாக்கியம் நினைத்து பாருங்கள். என் தந்தை அவர்கள் சொல்வார்கள், 6 தடவை நாம் தக்பீர் சொல்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என் தந்தை அவர்கள் சொல்வார்கள், சந்தோஷ நாட்களிலே அல்லாஹுவை மறக்கும் நிலை ஏற்படுமா? உடனே அல்லாஹு அக்பர், जो मैं पहना हूं ये बड़ा नहीं तुझ बड़ा है. நான் உடுத்தி இருக்கும் ஆடை பெரிதல்ல, நீதான் பெரியவன். நான் சமைத்து வைத்திருக்கின்ற உணவு பெரிதல்ல, நீதான் பெரியவன். என்னுடைய சொத்து சுகங்கள் பெரிதல்ல, அல்லாஹ் அக்பர், நீதான் பெரியவன், நீதான் பெரியவன், நீதான் பெரியவன். மகிழ்ச்சி நேரங்களில் அல்லாஹ்வை மறந்து விடுகின்ற சூழல் ஏற்படும். எனவே அதிகபட்சமாக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்யுங்கள். மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், மனிதனையா படைக்க போகிற இந்த பூமியிலே அவன் எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே நாம் பார்த்தது தானே. ஏனென்றால் ஏற்கனவே ஜின்களை அல்லாஹ் படைத்து பூமியிலே உலாவ விட்டார். அவர்கள் கொலையும் கொள்ளையும் செய்து பார்த்ததை மலக்குகள் தெரிந்திருந்தார்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், மனிதனையா படைக்க போகிறாய்? அவன் தனக்கு மத்தியில குழப்பம் செய்வானே, பித்தனா பிரசாதிகள் செய்வானே, கொலையும் கொள்ளையும் செய்வானே, அவனையா படைக்க போகிறாய்? அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவன் உண்மையிலேயே அப்படிப்பட்டவன் தான். ஆனால் அவனுக்குள்ளே இன்னொரு சிபத்து இருக்கிறது, இன்னொரு தன்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? தாகித்திருப்பான், தண்ணீர் குடிக்காதே என்றால் விட்டு விடுவான். பசித்திருப்பான், சாப்பிடாதே என்றால் விலகி நிற்பான். உணர்வினால் உந்தப்பட்டு கிடப்பான். உன் மனைவியாக இருந்தாலும் நோன்பு நோட்ட நிலையிலே பக்கத்தில் போகாது என்றால் விலகிக் கொள்வான். இந்த உயர்ந்த தன்மையினால், ஓ மலக்குகளே, உங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். இதோ இன்று ஈதுகாவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கூலி கேட்டிருக்கிறார்கள். அவர்களது குற்றங்களை மன்னிக்க சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள். அவர்களது குற்றங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அது மட்டுமல்ல, அவர்களது குற்றங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிட்டேன். எனவே நீங்கள் எல்லாம் அனைவருமே மன்னிப்பை பெற்றவர்களாக வீடு திரும்புங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ரமதானுடைய மாதத்தை நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவு அன்பையும் அரவணைப்பையும் பரோபகாரத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் இரக்கத்தையும் இந்த மாதம் நமக்கு தந்தது தெரியுமா? வயோதிகர்கள் கீழே அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் படியேறி செல்ல முடியாது என்பதற்காக வாலிபர்கள் அவர்களது தூக்குகளை வாங்கி கொண்டு போய் மேலிருந்து கஞ்சியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அழகான பாங்கு, சுடு சுடு என்று இருக்கக்கூடிய சூடாக இருக்கக்கூடிய அந்த கஞ்சியை வாளியில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இறங்கக்கூடிய நிலை, தன்னையே முழுமையாக தந்த வாலிபர்களை நான் பார்க்கிறேன். வீடுகளிலிருந்து வந்து வாங்குவதற்கு ஆண் துணை இல்லாத எத்தனையோ வீடுகளுக்கு கஞ்சிகளை எடுத்துக்கொண்டு போய் வீடு வீடாக கொடுத்த அந்த பரோபகாரத்தை நினைத்து பார்க்கிறேன். இங்கே மேலே நோன்பு திறக்க வரக்கூடியவர்களுக்காக பங்கு வைக்கிற நிலை, அவர்களுக்காக பரிமாறுகிற நிலை, எவ்வளவு உபகாரம்! அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், தொழுகையாளிகளோடு சேர்ந்து தொழுங்கள். ஆனா இது மட்டும் உங்களை வெற்றி பெற வைக்க நினைக்காதீங்க. வஃபஅலுல் கைர, மற்ற சமூக சேவையும் செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி எங்கே இருக்கிறது என்று காட்டுகிறார். வெறும் தொழுதுகிட்டே இருக்கிறது இல்ல, வெறும் ருக்கு சுஜூது செய்யறதுல மட்டும் இல்ல, சமூக சேவை செய்ய வேண்டும். அந்த சமூக சேவையை நமது பிள்ளைகள் செய்ததை பார்க்கிறேன். அல்லாஹ் அவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களது சந்ததிகளின் எதிர்காலத்தை அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கிடுவானா. அதே நேரத்திலே கவலையோடு சொல்கிறேன், அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் இந்த ரமதானில் பார்த்தோம் அல்லவா, இனி அடுத்த ரமதானில் தான் பார்க்க. ரமதான் டு ரமதான், ஷபே பராத் டு ஷபே பராத், மேராத் டு மேராத், மீலாத் டு மீலாத். இதுவல்ல இஸ்லாம். எப்பொழுது ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் தொழுகின்ற பாக்கியத்தை தந்து விட்டானோ வருடம் முழுக்க தொழுகையாளியாக மாற வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்திலே பிறருக்கு உபகாரமும் பிறருக்கு உதவியும் செய்கின்ற அந்த மனோபக்குவத்தை அல்லாஹ் தந்து விட்டான் என்றால் வருடம் முழுக்க நாம் உபகாரிகளாக இருக்க வேண்டும்.
சகிப்புத்தன்மையோடு இந்த மாதத்தை கழித்திருக்கிறோம். சண்டை இல்லாமல் கழித்திருக்கிறோம், விவாதம் செய்யாமல் கழித்திருக்கிறோம், சாந்தமாக கழித்திருக்கிறோம், சண்டையே இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டார்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி கழித்திருக்கிறோம் என்றால் இது வருடம் முழுக்க நீடிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தந்தல்வானா. ஒரு நாள் கூட டேஸ்டில் மாற்றமில்லாமல் நமக்கு கஞ்சி செய்து கொடுத்த அந்த பிள்ளைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கான அந்த கூலியை தந்தாலும் கூட நாம் மனமுவந்து அவர்களுக்கு தருவதற்கு மிகவும் தகுதியான பிள்ளை. நாம் அதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதே நேரத்தில் நாம் இவ்வளவு சந்தோஷமாக குழு குழு என்ற அறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடையில்லாமல், கஞ்சிக்கு வழியில்லாமல், கரை சேருவதற்கு இடமில்லாமல், தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வீடு வாசல் இல்லாமல், தந்தையை இழந்து, தாயை இழந்து, தன்னுடைய அண்ணன் தம்பிகளை இழந்து அனாதைகளாக திரிகின்ற அந்த பல சில குழந்தைகளை நினைத்து பாருங்கள். அவர்களது கஷ்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அதிவிரைவிலே ஒரு அழகான மாற்றத்தை, ஒரு அழகானதொரு முடிவை, அவர்களுக்கு தன் தரப்பிலே அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கி அவர்களுக்கு இவ்வளவு இடைஞ்சலையும் இன்னல்களையும் தரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து அவர்களுக்கு தகுந்த பதிலை தந்து ஒரு சுமூகமான நிலையை, சந்தோஷமான நிலையை, சாத்வீகமான நிலையை, சண்டை சச்சரவில்லாத நிலையை, இந்த இந்திய திருநாட்டினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கிய நிலையை அல்லாஹ் சீக்கிரத்தில் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.